எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபைனலாக எந்த 4 டீமு ஐபிஎல் 2026 பிளே ஆஃப்க்கு போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுங்க. சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது 4 டீமும். அதுவும் இன்றைக்கி மேட்ச் பார்க்குறதுக்கு இந்த மும்பை வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பார்க்குறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? எப்பாப்பா சூப்பர் மேட்ச்சுங்க. ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் ஆடி 205 ரன்ஸ் அடித்தாங்க. செம்ம பேட்டிங் ஆடினாங்க. அதுவும் இல்லாமல் ஜாஃப்ரா ஆர்ச்சருங்க 15 பாலில் 32 ரன்னு டோட்டலாக அப்படியே மாட்டி விட்டாருங்க கேமை. அதுவும் இல்லாமல் 3 விக்கெட் எடுத்துட்டாருங்க, குரூஷியல் விக்கெட்ஸு. ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, நம்மர்ந்தீர் சூப்பராக பவுலிங் போட்டார் ஜாஃப்ரா ஆர்ச்சர் தான் இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸை பிளே ஆஃப்ஸ்க்கு கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 205 ரன்ஸ் அடித்தாங்க. திரும்பி மும்பையால் அடிக்க முடியல, 175 தான் அடித்தாங்க. சூப்பராக பவுலிங் போட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. உண்மையிலே ஜாஃப்ரா ஆர்ச்சரை பாராட்டி ஆகணும். அவ்வளோ கேமியோவும் ஆடி பவுலிங்கும் போட்டு ஃபீல்டிங்கும் பயங்கரமாக பண்ணாருங்க ஜாஃப்ரா ஆர்ச்சர். சூப்பருங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஜாஃப்ரா ஆர்ச்சர் முன்னாடி எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல போன மேட்சஸில். ஆனால் இந்த மேட்சஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ஆர்ஆரை பிளே ஆஃப்ஸ்க்கு கொண்டு போயிட்டாருங்க. இதுலேருந்து ஆர்ஆர் 4வது டீமாக பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆகிருந்துச்சு. இந்த மேட்சை கண்டிப்பாக பஞ்சாப் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. பஞ்சாபும் சரி, டெல்லியும் சரி, கேகேஆரும் சரி, 3 டீமும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் பஞ்சாபுக்கு தான் ரொம்ப ஹார்ட் லக்கு. ஏன்னா 6 மேட்ச் கண்டினியூஸாக தோற்றுட்டு லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் முறியடித்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ ஃபைனலாக பிளே ஆஃப்க்கு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. வெல் டிசர்வ்டு பிளே ஆஃப். ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளே ஆஃப்க்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரியான் பராகு நல்லா கேப்டன் பண்ணார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் 2-3 மேட்சஸ்னால் நல்லா கேப்டன் பண்ணார். ரியான் பராகு இன்றைக்கி கேப்டன் சூப்பராக பண்ணார். அந்த செகண்ட் ஹாஃபில் 15th ஓவர் அப்போ மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிரேக் எடுத்தாங்க, ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் எடுத்தாங்க. அப்போ குமார் சங்கக்காரா நல்லா பெப்டாக் கொடுத்தாரு. சூப்பராக அதுலேருந்து மாறினுச்சு. அப்புறமேட்டு ஹார்திக் பாண்டியா விக்கெட்டை எடுத்தார் ஜாஃப்ரா ஆர்ச்சர். அதுலேருந்து டோட்டலாக ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மேட்ச் மாறிடுச்சு. சூப்பராக வின் பண்ணி ராஜஸ்தான் குவாலிஃபை ஆகிட்டாங்க. எந்தெந்த 4 டீம் குவாலிஃபை ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆர்சிபி, 2வது ஜிடி, 3வது எஸ்ஆர்ஹெச், 4வது ஆர்ஆர் குவாலிஃபைட் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பிளே ஆஃப் செம்மையாக சூடு பிடிக்கும். ஃபஸ்ட்டு குவாலிஃபையர் ஆர்சிபியும் ஜிடியும் ஆடுறாங்க. செகண்ட் குவாலிஃபையர் எலிமினேட்டர் இவங்க ஆடுறாங்கங்க, எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆரும் ஆடுறாங்க. அதுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. செம்ம எக்ஸைட்டிங் மேட்சாக இருந்துச்சு. சூப்பர் மேட்சாக இருந்துச்சுங்க. 4 டீமும் நல்லா ஃபைட் பண்ணி வந்திருக்காங்க டோர்னமெண்ட் உள்ள பிளே ஆஃப்க்கு. 14 மேட்ச் ஆடி பிளே ஆஃப்க்குள்ளே வர்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். என்ன இருந்தாலும் சூப்பராக ஹேட்ஸ் ஆஃப் இந்த 4 டீமுக்கும் வந்தது பிளே ஆஃப்க்கு. சூப்பராக விளாண்டாங்க. சூப்பராக விளாண்டு 4 டீமும் எல்லா டீமையும் பீட் பண்ணி இந்த 4 டீம் தான் ஃபைனல் டாப் 4க்கு வந்திருக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பார்த்தா என்ன தான் தெரில. மும்பை இந்தியன்ஸ்க்கு பிரச்சனை, அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் பிரச்சனையா இல்லை கேப்டன் பிரச்சனையா என்னன்னு தெரில. இது மாதிரி மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல மேட்ச்சு இன்றைக்கி வான்கடையிலலாம் ஈஸியாக 200 ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னே தெரில. ஹார்திக் பாண்டியா ஒரு மாதிரி கேஷுவலாக அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஜாஃப்ரா ஆர்ச்சர் அந்த ஷாட் ஆடி இருக்க தேவையில்லை. பட் ஆனால் என்னன்னு தெரில, அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். சூரியகுமார் யாதவ் அவர் ஒரு 18 பால்ஸ்க்கு 50 அடிக்குங்கிறபோது அவர் அந்த ப்ரெஷரே எடுத்துக்கல. சதுர் தாக்கூருக்கே ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. என்னான்னு தெரில. மும்பை இந்தியன்ஸ் ஹோப்ஃபுல்லான ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க மேனேஜ்மெண்ட். அது மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸில் தான் இருக்குது. அது மும்பை இந்தியன்ஸ் கையில் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபைனலில் பிளே ஆஃப் போன 4 டீம் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்சிபி, 2வது ஜிடி, 3வது எஸ்ஆர்ஹெச், 4வது ஆர்ஆர்.